ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது டிஎன்பிஎஸ்சி தமிழ். இந்த வீடியோ பதிவில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 7ல் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல் 6 இயலில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 7வது இயலில் இருக்க முதல் செய்யுள் பார்க்கலாம். பாரதம் அன்றைய நாற்றாங்கால். இப்பாடலின் ஆசிரியர் தாராபாரதி. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடலின் ஆசிரியர் தாராபாரதி. காளிதாசர் இயற்றிய பாடல்கள் எந்த கரை வரை எதிரொலித்தன? காவிரி கரை வரை. கம்பனின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு இசையமைத்த ஆறு எது? கங்கை ஆறு. அறத்தின் ஊன்றுகோலாக தாராபாரதியின் பாடலில் குறிப்பிடப்பட்டது எது? காந்தியடிகளின் கைத்தடி. சொல்லும் பொருளும். மெய் என்ற சொல்லின் பொருள் உண்மை. தேசம் என்ற சொல்லின் பொருள் நாடு. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு எனும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. தாராபாரதி இயற்றிய நூல்கள்: புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். அடுத்து புக் பேக் கொஷின்ஸ். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் டேஷ். திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் டேஷ். காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது டேஷ். சிற்பக்கூடம். நூலாடை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்க சேர்த்தெழுத கிடைப்பது எதிரொலிக்க. இந்த இயலில் இருக்க 2வது பாடம் தமிழ்நாட்டில் காந்தி. எளிமையை ஒரு அறமாக போற்றியவர் காந்தியடிகள். காந்தி அருங்காட்சியகம் எங்குள்ளது? மதுரை. முதன்முறையாக காந்தியடிகள் சென்னை வந்த ஆண்டு 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் எனும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஆண்டு 1919. ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது? ராஜாஜி. தமிழ்நாட்டின் சொத்து என்று ராஜாஜியால் குறிப்பிடப்பட்டவர் பாரதியார். இந்திய நாட்டின் சொத்து என காந்தியடிகளால் குறிப்பிடப்பட்டவர் பாரதியார். காந்தியடிகள் மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம். காந்தியடிகள் தோற்றத்தில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை எந்த ஊரை சேரும்? மதுரை. காந்தியடிகள் காரைக்குடியில் எங்கு தங்கியிருந்தார்? கானாடு காத்தான். காந்தியடிகள் தமிழ் மொழியை கற்க தொடங்கியது எப்போது? தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில். காந்தியடிகளை கவர்ந்த நூல் ஜியுபோப் இயற்றிய தமிழ் கையேடு எனும் நூல். காந்தியடிகளை பெரிதும் கவர்ந்த நூல் திருக்குறள். 1937இல் சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் காந்தியடிகள். சென்னை இலக்கிய மாநாட்டின் வரவேற்பு குழுவின் தலைவர் உ.வே. சாமிநாதர். இந்த பெரியவனின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று யாரை காந்தியடிகள் கூறினார்? உ.வே. சாமிநாதன் ஐயா அவர்களை. அடுத்து புக் பேக் கொஷின்ஸ். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர்? மதுரை. காந்தியடிகள் எந்த பெரியவனின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாதன். பொறுத்துக. இலக்கிய மாநாடு சென்னையில் நடைபெற்றது. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜியுபோப். இந்த இயலில் இருக்க 3வது பாடம் வேலுநாச்சியார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகளின் பெயர் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. சிலம்பம், குதிரையேற்றம், வாள்போர், வில் பயிற்சி ஆகியவற்றில் சிறந்து விளங்கியவர் வேலுநாச்சியார். சிவகங்கையின் மன்னராக இருந்தவர் முத்துவடுகநாதர். வேலுநாச்சியார் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்.
காளையார்கோவில் எனும் இடத்தில் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டவர் முத்துவடுகநாதர். வேலுநாச்சியார் எந்த கோட்டையில் தங்கி படையை திரட்டி பயிற்சியளித்தார்? திண்டுக்கல் கோட்டை. வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயன். வேலுநாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது. நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று கூறியவர் வேலுநாச்சியார். ஐதர் அலியுடன் வேலுநாச்சியார் பேசிய மொழி உருது. ஐதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்கள் எங்கிருந்து வந்தன? மைசூர். நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று கூறியவர் சின்ன மருது. ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை வகித்தவர் மருது சகோதரர்கள். பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை வகித்தவர் குயிலி. எந்த நாளில் சிவகங்கை கோட்டையின் கதவு திறக்கும் என்று வேலுநாச்சியார் கூறினார்? விஜயதசமி. வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்குமாறு யாரை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்கள்? உடையாள். உடையாளுடைய நடுகலுக்கு தனது தாலியை காணிக்கையாக செலுத்தியவர் வேலுநாச்சியார். தன் உடலில் தீ வைத்துக்கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கில் குதித்தவர் குயிலி. வேலுநாச்சியாரின் காலம் 1730 1796. வேலுநாச்சியார் சிவகங்கையை கைப்பற்றிய ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். அடுத்ததா இந்த ஏழில் இருக்க இலக்கணம் 4 வகை சொற்கள். ஓர் எழுத்து தனித்து நின்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது சொல் எனப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4. அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல் மற்றும் உரிச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். எடுத்துக்காட்டு: பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். வினை எனும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். எடுத்துக்காட்டு: வா, போ, எழுது, விளையாடு. பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். இது தனித்து இயங்காது. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். சுதேசி நாவாய்ச் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ. சிதம்பரனார். இது அக்டோபர் 16, 1906 தொடங்கப்பட்டது. வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை தன் வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் எனும் எழுத்தை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு: ஓர் ஊர், ஓர் ஏரி. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு: ஒரு நகரம், ஒரு கடல். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு: அஃது இங்கே உள்ளது. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு: அது நன்றாக உள்ளது. அடுத்து கலைச்சொற்கள் அறிவோம். நாட்டுப்பற்று என்ற சொல்லின் ஆங்கில சொல் பேட்ரியோட்டிசம். கலைக்கூடம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் ஆர்ட் கேலரி. இலக்கியம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் லிட்ரேச்சர். மெய்யுணர்வு என்ற சொல்லின் ஆங்கில சொல் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி.